panda. I got broads in Atlanta, just to throw me in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacies. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் நன்றி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சக்கரை பணியாரம் செய்ய போகிறோம். ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரவை 200 கிராமும், மைதா வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன், சர்க்கரை வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன், வாழைப்பழம் 2, பூம்பழம் போட்டுக்கலாம், இந்த பழமும் போட்டுக்கலாம், ஏழையும் நுணுக்கி வச்சு பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் சுக்கு, உப்பு எடுத்துருக்கேன். நைட்டாக உப்பு போட்டுக்கலாம், சும்மா ஒரு சிடக்க மட்டும் போட்டுக்கலாம். சோடா மாவு சும்மா நைட்டாக மறுமருந்து நல்லா சாப்பிடாதுக்கு சோடா மாவு லைட்டாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, ரவை ஊற வச்ச ரவை, சர்க்கரை பருக்கையை வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவையும் சர்க்கரையும் முதல்ல தண்ணி வந்து தேவைப்பட்ட தண்ணி நம்ம எடுத்துக்கணும். சர்க்கரையிலேயே தண்ணி ஏன்னா ரெடியாகுது. இன்னும் லைட்டாக பத்தலைன்னா தண்ணி கலந்துக்கணும். போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைப்பழம் நல்லா பிசந்தாச்சு. இப்போ மாவு போட போகிறோம். நல்லா 3 சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் அதுக்கு பிறகு இந்த சுக்கு அளவாகி போகணும் நுணுக்கி வச்சுக்கிறது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா பிசந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கொஞ்சம் நல்லா நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ உப்பு சோடா 2 மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பொடி பண்ணி வச்சு ஏலக்காய் சுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நைட்டாக ஊற்றிக்கிறோம். நம்ம தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நம்ம கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் துருவி போட்டுக்கிட்டீங்களாவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் சக்கரை பணியாரம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா போடுற பாதம் இது. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்காங்க. எல்லாம் பாரு மாவு போட்டு சர்க்கரை இது மைதா ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறேன். நீங்கள் வீட்லேயும் ஒரு டைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். காயுது, எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ போட போகிறேன். இப்போ இந்த சைஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரி போட்டு இப்படி நல்லா வேக விடணும். இந்த அளவு நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா வெள்ளை பிறகு எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த கலர் வந்தால் இப்போ எடுத்துடலாம்.
சகரமான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பாரு, சகர் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அனைவருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அருமையாக இருக்குது, மொறு மொறுன்னு.